ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. பயந்திடாதே நீ கலங்கிட. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தூய ஆவியின் திருப்பெயரினாலும் லெந்து காலத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை இந்த உபவாச காலங்களிலே நம்முடைய ஆற்காடு திருச்சபையினுடைய இந்த ரிச்சுவல் மீடியா மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே பலியாய் ஒப்பு கொடுத்ததன் காரணத்தையும் அதன் விளைவுகளையும் குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான சூழ்நிலைகளிலே சிலுவையின் பாடுகளையும் சிலுவையை குறித்த ஆழமான சிந்தனையும் நாம் அனுதினமும் சிந்தித்து வரும் பொழுது சிலுவையும் இயேசுவும் என்கின்ற பொருத்தமான தலைப்பிலும் சிலுவையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வும் என்கின்ற புரிதலும் நமக்குள்ளாக எப்படிப்பட்ட ஒரு தெளிவை கொடுக்கிறது என்கின்ற ஆழமான சத்தியத்தை குறித்து நாம் தியானிக்க இந்த லெந்து காலங்கள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கு. ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லுகின்ற ஆழமான திருவார்த்தை நம்மை இன்னும் அதிகமாக இயேசுவின் சிலுவையை குறித்து நாம் தியானிப்பதற்கு அது உந்துகிறது. ஒருவேளை கிறிஸ்தவ வாழ்வு என்றாலே அது ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு சொன்ன வார்த்தையை நாம் எப்படி புரிந்திருக்கிறோம்? அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்று சொல்லும் பொழுது அந்த சிலுவையில் பிறருக்கான கரிசனையும் சமூக விடுதலையும் நீதியின் வாழ்வும் மகிழ்வும் தெளிவும் நமக்கு அவசியமாகும். ஒருவேளை இந்த சமூக சித்தாந்த வாழ்விலே இந்த சமூகத்தில் ஒடுக்கப்படுகின்ற நசுக்கப்படுகின்ற புறம் தள்ளப்படுகின்ற மக்களின் வாழ்விலே எப்படிப்பட்ட தெளிவை நாம் பெற்றுக் கொள்கின்றோம்? அப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் சிலுவையை சுமக்கிறோமா? பிறருடைய வாழ்வில் நடக்கின்ற அநீதிகளுக்காய் நாம் சிலுவையை அடையாளப்படுத்துகின்றோமா? பிறருடைய வாழ்வின் தேவைகளுக்காய் உயர்வுக்காய் சிலுவையின் அடையாளத்தை நாம் உயர்த்தி பிடிக்கிறோமா? அதுதான் தன் சிலுவையின் அடையாளம் என்று இயேசு நமக்கு அழகாய் வெளிப்படுத்துகிறார். சிலுவை என்பது ஒரு மரமா? அது அடிமை வாழ்வினை அறுத்திட்ட சின்னமா என்று சொல்லப்படுகிற அந்த பாடலுக்கு ஏற்ப அது ஒரு மரம் அல்ல. அது அடிமை வாழ்வை, அநீதியின் வாழ்வை, சமூகத்தின் அவலத்தை இந்த உலகத்திலிருந்து நமக்கு பிரித்து காட்டுகின்ற ஒன்றாய் இருக்கிறது என்கின்ற புரிதலோடு வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்யட்டும். இந்த சிலுவை வாழ்வு அனைவருக்குமான மகிழ்ச்சியின் வாழ்வாய் அமைந்திட இயேசு சொல்லுகின்ற ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தையின் உத்வேகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.